500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாத நிலையில புதிய நோட்டுக்காகவும் பணங்களை மாற்றுறதுக்காகவும் மக்கள் வரிசையில பேங்க் வாசல்லையும் ஏடிஎம் வாசல்லையும் நின்னுட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவிலயும் இருக்கிற பிரச்சனை. அதே மாதிரியே பெங்களூர்லயும் நோட்டுக்கு தட்டுப்பாடு இருக்கிற நிலைமையில முன்னாள் அமைச்சருடைய மகளுக்கு 500 கோடி ரூபாயில ஆடம்பர திருமணம் செய்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. பெங்களூர்ல பிரபலமான தொழிலதிபர் சுரங்க மாஃபியா ஜனார்த்தன ரெட்டி இவர்தான் தன்னோட மகளுக்கு ஆடம்பரமா திருமணத்தை நடத்தியிருக்காரு 500 கோடி ரூபாயில. சட்டத்துக்கு புறம்பா சுரங்க முறைகேடு வழக்குல ஏற்கனவே இவரு சிறையில தள்ளப்பட்டு அப்பவே அவருடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுச்சு. அதோட ஜாமீன்ல வெளிவந்த அவரு கடந்த 4 ஆண்டு காலமும் அவரால் எந்த ஒரு தொழிலும் செய்ய முடியல அப்படின்னு இருந்த நிலைமையில தற்போது 500 கோடி ரூபாயை கொடுத்து தன்னோட பெண்ணுக்கு திருமணம் நடத்தி இருக்கிறது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம நடக்க இருக்க திருமணத்துக்காக 30,000 பேர் வரைக்கும் பங்கேற்கிற அளவுல பெரிய மண்டபம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இதுல சில பாலிவுட் நட்சத்திரங்களுடைய பெயர்களும் இருக்கு. முன்னதா இந்த திருமண அழைப்பிதழ எல்சிடி அழைப்பிதழா அனுப்பிச்சு வச்சிருக்காரு. திருமணத்துக்கு திருப்பதி மலையில இருந்து 8 துறவிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. அதே மாதிரியே இந்த திருமணத்துக்காக பெங்களூரு பேலஸ் மைதானத்துல 36 ஏக்கர்ல பழங்கால ஹம்பி நகர மாதிரியே தத்ரூபமா ஒரு செட்டு ஒண்ணு உருவாக்கி இருக்காரு. கருப்பு பணம் பதுக்கி வச்சிருக்கிறவங்களை பிடிக்கிறதுக்காகவும் கருப்பு பணங்களை வெளியில கொண்டு வர்றதுக்காகவும் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது அப்படின்னு அறிவிச்ச மோடி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தான் இவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அப்படின்னும் மக்கள் நோட்டுகளுக்காக கஷ்டப்படுற இந்த நிலைமையில இவ்வளவு ரூபாயை கொடுத்து தன்னோட பெண்ணுக்கு பிரம்மாண்டமா திருமணம் நடத்தி இருக்காரு. கண்டிப்பா இது கருப்பு பணத்துல நடத்தப்பட்ட திருமணம் தான். அதனால வருமானத்துறையினர் இவரிடத்துல சோதனை பண்ணி கருப்பு பணத்தை மீட்கணும் அப்படின்னு இதை கேள்விப்பட்ட சமூக ஆர்வலர்கள் புகார்களை கொடுத்துட்டு இருக்காங்க. மழை பெஞ்ச சாயம் போற மாதிரி இருக்கு. 2000 நோட்டான் பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான்ப்பா. இது பாரு 500 ரூபாய் எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. ஸ்ட்ராங்கா மழையில் நினைஞ்சா நழையும் போயில சாயம் போச்சோம்னா டூப்ளிகேட் நோட்டு மாதிரி இருக்கு, சினிமா நோட்டு மாதிரி இருக்கு. நான் என் கருத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன்.